ஓம் சாந்தி. அனைத்து சிரேஷ்ட மகான் ஆத்மாக்களுக்கும் இனிய அழகான காலை வணக்கம். இன்று பாபா முரளியில் கூறியுள்ளது போன்று பாபாவிற்கு போக் வைப்பது பற்றி அழகாக கேள்வி பதிலில் உரைத்துள்ளார் நமது சிவத்தந்தை அவர்கள். ஆரம்பத்தில் பாபாவின் ஞானம் கேட்ட பிறகு சென்டரில் சென்று போக் வைத்து சாப்பிடுவதை பாபா நமக்கு கொடுப்பதை அவ்வளவு ஒரு பாவனையோடு தூய உள்ளுணர்வோடு நாம் பெற்றுக்கொள்வோம். இன்று வரையும் பெற்றுக்கொண்டிருக்கின்றோம். ஆரம்பத்தில் அப்படி பெற்றுக்கொள்ளும் பொழுது எனக்கு அது தெரியாது, போக் நமது வீட்டில் வைக்கலாம் என்பது. ஆனால் போக் வீட்டில் வைப்பதற்கும் சில விதிமுறைகள் உள்ளன. நாம் தூய்மையை, உணவு அனைவற்றிலும் தூய்மையை கொண்டு வர வேண்டும். அந்த 7 நாள் பாடத்தில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கும். முழு சுத்தமான சைவ உணவை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதை நம்மோடு சைவ வாழ்க்கையை மேற்கொள்ள வேண்டும். அடுத்து நம்மளுடைய பாத்திரங்கள் அனைத்தும் சைவத்திற்கு உகந்தவையாக மாற்றிவிட வேண்டும். மேலும் நம் கைகளால் அசைவ உணவை செய்யக்கூடாது. வெங்காயம், பூண்டு இந்த மாதிரி விஷயங்களையும் நாம் செய்யக்கூடாது. ஆனால் அது அனைவருக்கும் சாத்தியமா என்று தெரியவில்லை. எனக்கு பாபா அந்த மாதிரி இயல்பாக அமைந்து விட்டது. பிறகு ஓரிரு மாதங்களிலேயே சைவ உணவு, அதற்கு பிறகு பாபாவின் போக் வீட்டில் வைக்கவும் பழகிவிட்டேன். அதனால் பாபாவிற்கு போக் வைக்கும்போது மிகுந்த சந்தோஷமாக இருக்கும். மேலும் பாபாவிற்கு அந்த உணவை நாம் அளிப்பதன் மூலம் இறைவனை நாம் சர்வ சம்பந்தங்களிலும் வைத்துள்ளோம். நமது வீட்டில் எப்படி அனைவருக்கும் உணவு கொடுத்து, இது எனது தாய், தந்தை, கணவர், குழந்தைகள், உற்றார் உறவினர்கள் என்று வந்தவர்களுக்கு நாம் கண்டிப்பாக உணவளிப்போம், அப்படித்தானே? அதுபோல் பாபா நம்முடைய என்ன சொல்வது, பாபா நம்முடைய அனைத்து சர்வ சம்பந்தங்களிலும் இருக்கின்றார். அவரே அனைத்தும். இப்ப என்னுடையதெல்லாம் உன்னுடையதே, உங்களுடையதெல்லாம் என்னுடையதே என்று நான் மனதார ஏற்றுக்கொண்டிருக்கின்றேன். அப்படியானால் நான் உண்ணும் உணவு, நான் குடிக்கும் நீர், உடுத்தும் உடை, இருப்பது அனைத்தும் அவர் கொடுத்தது தானே. அதை தினமும் எனக்கு என்ன கொடுத்தாரோ அதை அவரிடம் சமர்ப்பித்து விட்டு அவர் எடுத்துக்கொண்ட பிறகு அவர் சர்வ சம்பந்தங்களிலும் அதை எடுத்துக்கொள்கிறார் என்ற பாவனை நமக்கு வந்து விடுகிறது. மேலும் அவருக்கு அந்த போக் படைக்கப்படும் பொழுது இந்த 5 தத்துவங்களாலான உலகம் தமோ பிரதானமாகிவிட்டது. அதனால் படைக்கப்படக்கூடிய பொருட்களும் தமோ பிரதானமாகத்தான் இருக்கும். எனவே அதனை போக் வைத்து எடுத்து செல்லும் பொழுது பாபா அதனை இறை நினைவோடு சமைத்து எடுத்து செல்லுகிறோம் அல்லவா. பாபாவின் நினைவில் பாபாவின் பாட்டை கேட்டுக்கொண்டு, பாபாவின் முரளியை சிந்தனை செய்து கொண்டு, பாபாவின் ஸ்வமானில் இருந்து கொண்டு, இப்படியாக அந்த தூய்மை சக்திகளை பாபா எனக்கு அளிக்கின்றார். அதன் மூலம் கைகளின் மூலம் உணவுக்கு செல்கிறது. மேலும் உணவில் தூய்மை சக்தி கலந்து விடுகிறது. பாபாவிற்காக இந்த உணவு சமைக்கப்படுகிறது என்று முதலில் நம் ஆத்மாக்களுக்காக உணவு சமைத்தோம். அதாவது நம்மோடு இருக்கக்கூடிய நெருங்கிய பந்தங்கள், சொந்தங்கள், இவர்களுக்கு பசிக்கும், இவர்களுக்காக, குழந்தைக்காக, கணவருக்காக, தாய் தந்தைக்காக என்று. அப்படித்தானே? நமக்காக கூட சமைப்பது அரிதாகத்தான் இருக்கும்.
ஆனால் இப்பொழுது அப்படி இல்லை. ஞான மார்க்கத்தில் வந்த பிறகு இப்பொழுது சமைக்கப்படுவது முதல் எண்ணமே பாபாவிற்காக. பாபாவிற்காக சமைக்கப்படுவது என்றால் சுயம் பரமாத்மாவிற்காக. அப்படி சுய பரமாத்மாவின் நினைவில் சமைக்கப்படும் பொழுது அதை எடுத்துக்கொண்டு நாம் போக் வைக்க செல்கிறோம். அவருக்கு கொடுக்கப்படும் மரியாதை, அதை நாம் போக் எடுத்து சென்று அவருக்கு போக் வதனத்தில் வைத்து, சூட்சும வதனத்தில் வைத்து அவரை அன்பாக அழைக்கிறோம். வாருங்கள் பாபா, இந்த குழந்தையால் முடிந்தது. இந்த குழந்தைக்கு தாங்கள் இந்த சாகாரத்தில் என்ன அளித்தீர்களோ அதனை தாங்கள் உங்களுக்கு மனமுகந்து உள்ளன்போடு கொண்டு வந்திருக்கின்றேன். வாருங்கள் பாபா. அப்படியாக பாபாவை நாம் அன்போடு உளமாற அழைக்கின்றோம். மேலும் பாப்தாதா இருக்கின்றார். நாம் சிவபாபாவையும் நிராகார உலகத்திற்கு சென்று நிராகாரியாக அவரை அழைத்து வந்து அவ்யக்த பாப்தாதாவாக பார்த்து அவருடைய நெற்றியிலிருந்து ஒளிக்கிரணங்கள் நாம் கொண்டு சென்ற அந்த உணவில் அனைத்து கிரணங்களும் பரவுகிறது. அதனால் கொண்டு சென்ற போக் உணவு தூய்மையாகிறது, சதோ பிரதானமாகிறது. அந்த உணவிற்கும் கூட நாம் பாக்கியம் கொடுக்கின்றோம். அந்த உணவு கூட சாகார உலகத்தில் தான் இருந்தது. அந்த உணவு பிராமணர்களாகிய நாம் அதனை வதனத்திற்கு எடுத்து சொல்லும் பொழுது அதனை உருவாக்கியவர்கள், அந்த உணவை விவசாயிகள் உருவாக்குகிறார்கள் அல்லவா, அவர்கள், அந்த நிலம், அந்த இயற்கை, மேலும் அதனை கொண்டு சென்று நம்மிடம் சேர்த்தவர்கள் யாராக இருப்பினும் அவர்களுக்கும் கூட சிறு சிறு துளி பாகியம் சென்று சேர்கிறது. அந்த உணவிற்கு கூட மகிமை ஏற்படுகிறது. ஏனென்றால் உண்மையான சூட்சும வதனத்திற்கு பிராமண குழந்தைகளாகிய நாம் மட்டும்தான் கொண்டு செல்ல முடியும். மேலும் பாபா உண்மையாக அங்கு வந்து நம்முடைய அன்பினை ஏற்று மனமாற அதனை வாசனையாக சுவீகரித்து கொண்டு சென்று விடுகிறார் அல்லவா. ஏனென்றால் சிவபாபா அபோக்தா, அவர் எதனையும் அனுபவிக்காதவர். அவருக்கு சுகத்தை கொடுக்கத்தான் தெரியும், ஆனால் சுகம் என்றால் என்ன கூட தெரியாது. நாம் தான் சாகாரத்தில் சுகம் துன்பம் எல்லாமே நமக்குத்தான், இன்பம் துன்பம். ஆனால் பாபா நம்முடைய அன்பிற்காக அதனை ஸ்வீகாரம் செய்து கொள்கிறார். மேலும் நமக்கும் அவருக்கும் ஒரு பந்தம் ஏற்படுகிறது, ஆன்மீக பந்தம். இந்த சங்கம யுகத்தில் மட்டும் தான் அவரோடு நாம் இப்படியெல்லாம் இருக்க முடியும். டூ-வே லைன். இதன் மூலம் அந்த உணவு தூய்மையாகிறது. நமது தூய்மை கடலான பாபாவின் தூய்மையான சக்திகள் நிறைந்து, மேலும் நாம் பாபாவிற்கு அன்பாக அவற்றை நாம் அளிக்கின்றோம். அவர் நமது அன்புக்காக அவ்வாறு தன்னை மாற்றிக்கொள்கிறார். நமக்கு அவ்வளவு ஒரு சந்தோஷம். இது நாம் பக்தி மார்க்கத்தில் ஒருதலையாக செய்து கொண்டிருப்போம். அவருடைய நினைவு சின்னத்திற்கு முன் எடுத்துக்கொள்ள மாட்டீர்களா, நான் கொடுத்தால் உண்ண மாட்டீர்களா, இந்த மாதிரி எல்லாம் நாம் நினைத்திருப்போம் இல்லைங்களா. அமுது படைத்து நீ சாப்பிட மாட்டாயா என்றெல்லாம் நாம் பக்தியில் நிறைய செய்திருக்கிறோம். ஆழ்வார்கள் நாயன்மார்கள் கதைகள் எல்லாம் பார்த்தோம் என்றால் இப்படித்தான் இருக்கும். அதெல்லாம் யார்? நாம் தானே. இப்பொழுது பாபா நமக்கு உண்மையாக சத்தியமாக அந்த பக்தியின் பலனை இப்பொழுது நீ செய்து கொள் என்று நமக்கு உரிமை அளித்திருக்கின்றார், அதிகாரம் கொடுத்திருக்கின்றார். அந்த அன்பினை நாம் பெற வேண்டும் தானே. இப்பொழுதுதான் பெறக்கூடிய பாக்கியம். இப்போ டூ-வே லைன்ஸ். அப்பொழுது ஒன்-வேவாக இருந்தது, இப்போ டூ-வே லைன்ஸ். நாம் கொடுக்கிறோம், பாபா உண்மையாக அதனை ஏற்றுக்கொள்கின்றார்.
மேலும் வதனத்தில் அவரை பார்க்கின்றோம். அதுதான் பெரிய விஷயம். சாகாரத்தில் பக்தியில் 63 பிறவிகளாக செய்தோம். இப்பொழுது வதனத்தில் உண்மையாக ஃபரிஸ்தாவாக சென்று சந்திக்கிறோம். இந்த சம்பூர்ண தூய்மையான உடலோடு, சூட்சும உடலோடு சென்றவரை சந்திக்கிறோம். நமக்காக பாபாவும் சூட்சுமத்தில் வருகின்றார், பாப்தாதாவாக. எவ்வளவு பாக்கியம் பாருங்கள் நமக்கு. இது பிராமண குழந்தைகளாகிய நமக்கு மட்டுமே இந்த உரிமை. இது எவ்வளவு பெரிய பிராப்தி, எவ்வளவு பெரிய அதிர்ஷ்டசாலி. நேற்று சொன்னார் இல்லையா, எவ்வளவு அதிர்ஷ்டம் நமக்கு நிறைந்திருக்கிறது. சௌபாக்கியசாலி குழந்தைகள் நாம். மேலும் பாபாவிற்கு நாம் இதை அமுதை படைத்து அவருக்கு நீராகாரம் அன்னகாரம் அளித்துவிட்டு, மேலும் நமது பூர்வச்சாத்மாக்களான மம்மா அவர்கள், தாதி அவர்கள், தீதி அவர்கள், தாதாக்கள், அட்வான்ஸ் பார்ட்டிகள் அனைவரையும் நாம் எமர்ஜ் செய்யும் பாக்கியம் நமக்கு கிடைக்கிறது. அவர்களெல்லாம் நாம் இந்த யஜ்யத்தில் வந்த பிறகு காதால் அவர்கள் கேட்டிருக்கிறோம். அவர்களுடைய நடைமுறை விஷயங்களை, பாபாவோடு அவர்கள் சாகாரத்தில் எப்படி வாழ்ந்தார்கள், இந்த வியக்த உடலில் எப்படி பாவனையோடு இருந்தார்கள், எப்படி பாபாவிற்கு வலதுகரமாக சக யோகியாக இருந்தார்கள், சகஜ யோகியாக இருந்தார்கள் என்பதை கேட்டு நாம் சிரித்திருக்கிறோம். ஆனால் அவர்களோடு வாழும் பாக்கியம் நமக்கு இல்லை. ஏனென்றால் நம் கடைசியில் வந்திருக்கிறோம். ஆனால் ஒரு சான்ஸ் கொடுக்கிறார் பாபா. இந்த வதனத்தில் நாம் அவர்களை அனைவரையும் அன்பாக எமர் செய்ய முடியும். அவர்களுக்கு நம் கைகளாலே அந்த அமுதை போகை ஊட்ட முடியும். பாருங்கள், எப்படி ஒரு பாண்டிங் நமக்கு கொடுக்கின்றார் பாபா. அவர்களோடு ஒரு அன்பின் பிணைப்பை ஏற்படுத்துகிறார் உணவின் மூலமாக. நாம் அனைத்து ஆத்மாக்களையும் எமர் செய்ய வேண்டும். கடைசியாக நீங்கள் 33 கோடி பிராமண குழந்தைகளும் நீங்கள் எமர் செய்யலாம். இப்படிப்பட்ட சௌபாகியம் நமக்கு கிடைக்கிறது. பிறகு பாபா அனைவருக்கும் திருஷ்டி கொடுக்கிறார். அனைவரும் அந்த அமுதை ஏற்றுக்கொள்கின்றனர். அனைவரும் திருப்தியாகின்றனர். ஏற்கனவே வந்த குழந்தைகளுக்கும் கொடுக்கும் பாக்கியம், இருக்கக்கூடிய இப்ப நிகழ்கால பிராமண குழந்தைகளுக்கு அமுது அளிக்கும் பாக்கியம், மேலும் வரக்கூடிய பிராமண குழந்தைகளுக்கும் அமுதை நீங்கள் அட்வான்ஸாக அளிக்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கின்றது. இவையெல்லாம் அளித்து நாம் கடைசியாக பாபாவிடம் உங்கள் அமுதை ஏற்றுக்கொள்ளுங்கள். பிறகு நாம் பாபாவிடம் இருந்து நன்றி செலுத்திவிட்டு அந்த போகை நாம் எடுத்துக்கொண்டு வருகின்றோம். பாபா சில சமயம் சொல்வார் வதனத்தில், எனக்கு எதுக்கு மலர் மாலை எல்லாம் அணிவிக்கிறீர்கள் என்று சொல்வார். சில சமயம் என் குழந்தைகள், எல்லா குழந்தைகளும் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மாதிரி, அதனால் எனக்கு ஒவ்வொரு விதமான மலர்களை, வாசனை உள்ள வாசனை இல்லாத மலர்களை கூட அளிக்கிறார்கள் என்று. நான் வதனத்திற்கு எடுத்து சொல்லும் பொழுது பாபாவிற்கு போகு வைக்கக்கூடிய மாலை, அதை அன்போடு அவர் கழுத்தில் அணிவிப்பேன். அது ஒரு சின்ன சந்தோஷம் இல்லை, சின்ன ஆசை, ஆனால் பெரிய சந்தோஷம் எனக்கு கிடைக்கும். ஏனென்றால் அவர் நமது மணவாளன் அல்லவா, ஆத்ம நாயகன் திலாராம். அவருக்கு இந்த பூக்கள் என்ன தவம் செய்தனவோ என்று தோன்றும். அந்த பூக்களுக்கும் கூட நாம் பிராப்தியை அளிக்கின்றோம். பாபாவின் கழுத்தை அலங்கரிக்கக்கூடிய ஸ்தூலமான மாலையாக இருந்தாலும் அந்த பூக்களும் பாக்கியம் செய்திருக்கின்றன. அப்படியானால் இது ஒரு விதை. சங்கம யுகத்தில் நாம் கொடுக்கக்கூடிய ஒவ்வொன்றும் விதை. அது கல்பம் முழுவதும் அந்த மலர்களோ, அந்த அன்னமோ, அந்த நீர் ஆகாரமோ, எதுவெல்லாமோ அனைத்தும் சௌபாக்கியம் பெறுகின்றன. மேலும் அந்த வதனத்தில் நாம் அந்த பாபாவின் சாங் போட்டு இருக்கக்கூடிய அந்த நேரம் நம் பரிஸ்தாவாக 15 நிமிடம் 10 நிமிடம் இருக்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கிறது. அந்த பரிஸ்தாவின் உணர்வு நமக்கு எமர்ஜ் ஆகிறது. பாப்தாதாவோடு நேரடியான சந்திப்பு மனம் புத்தியின் மூலமாக. இப்படி தினம் தினம் நாம் போகு வைத்து சாப்பிடும் பொழுது பாபாவுக்கு இல்லாமல் எனக்கு இல்லை. அதை எடுத்து நம்முடைய
சமைத்த பாத்திரங்களில் கலந்து பிறகு அனைவருக்கும் அளிக்கும் பொழுது அவர்களுடைய விகார குணங்களும் மெல்ல மெல்ல நீங்குகிறது, நம் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கும். மேலும் நமக்கும் ஆத்ம சுத்தி கிடைக்கின்றது. மேலும் பாபாவிற்கு வைத்து அதை உண்ணும் போது அவ்வளவு ஒரு ஆன்மீக சுகந்தம் நமக்கு ஏற்படுகிறது, ஆன்மீக சுகம் கிடைக்கிறது. சிறு சிறு என்ன பழங்கள் வாங்கி வைத்தாலும் கூட அதை வைத்து பிறகு பாபாவிற்கு உணவு சமைக்கும் பொழுது அதையும் எடுத்து வையுங்கள். சில சமயம் வெளியில் இருக்கும் பொழுது இருந்தால் சூட்சுமமாக பாபாவிற்கு கொடுத்துவிட்டு அதனை நீங்கள் புசியுங்கள். இவர் எந்த நேரமும் பாபாவோடு இணைந்திருக்கும் போது பாபாவிற்கு மரியாதை அளிக்கிறோம், பாபாவின் நினைவு அந்த சமயம் வருகிறது என்ற விஷயம்தான் அங்கு முக்கியம். நல்லபடியாக வீட்டில் எந்த ஒரு சேவை எந்த ஒரு இதெல்லாம் இருக்கும் பொழுது நாம் பாபாவிற்கு வைக்கலாம். சில சமயம் எங்காவது இருக்கும் பொழுது ஏதாவது பழங்கள் வாங்கி எடுத்துக்கொள்ளும் சூழ்நிலை வரும் பொழுது மனதார அவருக்கு ஸ்வீகாரம் செய்துவிட்டு அவர் எடுத்த பிறகு நாம் எடுத்துக்கொள்வதாக மனதால் நினைப்பதுதான் இங்கே முக்கியம். இந்த மனம் புத்தியை வதனத்திற்கு கொண்டு செல்வதுதான் முக்கியம். எந்த சமயம் இருந்தாலும் என் குழந்தை என்னை நினைக்காமல் எனக்கு கொடுக்காமல் சாப்பிடாது என்ற நம்பிக்கையை, விசுவாசத்தை, நன்றியுணர்வை நாம் அவருக்கு அளிக்கின்றோம். இது மிக மிக முக்கியம். இது நமக்கு பாபா இந்த செயலின் மூலமாக நமக்கு மெருகேற்றுகிறார். பாபா ஓடு இருக்கக்கூடிய பாகியத்தை நமக்கு நல்குகிறார். எவ்வளவு ஒரு அழகான விஷயம். இந்த போக் அனுபவம் இப்பொழுது வரை கூட மதுவனத்தில் போக் செய்தி என்று சந்தேசிகள் எடுத்து சென்று பாபாவிற்கு கொடுத்துவிட்டு பாபாவின் செய்தியை பெற்று வருகின்றனர். நாம் செய்தியை பெற்று வராவிட்டாலும் நமக்கு பாபாவோடு இருந்த அனுபவம், பாபாவோடு நாம் நம்முடைய விஷயங்களை சூட்சமமாக சைகை மூலமாக தெரிவித்துக் கொள்ளலாம். பாபாவின் கண்களின் மூலமாக சந்திப்பு, திவ்ய திருஷ்டி, திவ்ய புன்முறுவல், பாபாவோடு கைகளை குலுக்கிக் கொள்வது, அவரை ஹக் செய்து கொள்வது, இப்படியாக நம் பாபாவோடு அன்போடு உறவாடக்கூடிய பாகியம் கிடைக்கின்றது. நாம் தினம் தினம் செய்யும் பொழுது நாம் எங்கே பாபாவை விட்டு பிரிந்திருப்பது? அதனால் எது புதுமையாக செய்தாலும், எதை நீங்கள் புது சமையல் செய்ய முயற்சித்தாலும் கூட அதை எடுத்து பாபாவிற்கு வைத்து செய்யும் பொழுதுதான் நமக்கு ஒரு ஆனந்த அனுபவம் ஏற்படுகிறது. இதுதான் பக்தி மார்க்கத்தில் இறைவனுக்கு பிரசாதம் வைக்கும் பொழுது நாம் பாபாவின் நினைவில் செய்வது. அவர்கள் எந்த இஷ்ட தேவி தேவியரோ அவர்களுடைய பாட்டை போட்டுவிட்டு செய்வார்கள். அந்த மார்கழி மாதம் புரட்டாசி மாதம் கூட பாருங்கள், அவ்வளவு நினைவாக இறை நினைவோடு செய்வார்கள். அது எந்த முருகர் யாராக இருந்தாலும் செய்வார்கள். அதே போல ஒரு சின்ன பிள்ளையார் பிடித்து அடுப்பின் மேல் அந்த வைத்துவிட்டு புதுமையாக செய்வார்கள். தடைகள் நீங்கி அந்த அமுது சுவையாக இருக்க வேண்டும் என்று. இவையெல்லாம் சங்கம யுகத்தில் நம் பாபாவோடு இணைந்த இந்த செயல்தான் பக்தியில் இன்னும் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த கோவில் பிரசாதம் கூட அந்த இஷ்ட தேவி தேவியரின் நினைவில் அவர்கள் அந்த சில கணங்கள் தூய்மையாக இருந்து அந்த உணவை சமைக்கிறார்கள் என்பதால் தான் அந்த கோவில் பிரசாதம் புனிதமாக இருக்கிறது. அதை அவ்வளவு பவ்யமாக பெற்றுக்கொள்வார்கள் கோவில் பிரசாதம், இல்லைங்களா? அது நாம் பாபாவோடு தினமும் வைத்து பாபாவிற்காக நாம் போக் வைப்பதன் விஷயம்தான் பக்தி மார்க்கத்தில் அங்கே நமக்கு நினைவு சின்னங்களில் பக்தர்கள் நமக்கு செய்கிறார்கள். அனைத்தும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையவை, பின்னி பிணைந்தவை. எனவே அன்போடு பாபாவிற்கு போக் வைப்போம், அன்போடு சுவீகரிப்போம், அழகாக சக்திசாலியாவோம், எப்பொழுதும் பாபாவின் நினைவில் இருப்போம். இதுதான் எனது போக் அனுபவம். அச்சா. ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. அனைத்து சிரேஷ்ட மகான் ஆத்மாக்களுக்கும் இனிய அழகான காலை வணக்கம். இன்று பாபா முரளியில் கூறியுள்ளது போன்று
பாபாவிற்கு போக் வைப்பது பற்றி அழகாக கேள்வி பதிலில் உரைத்துள்ளார் நமது சிவத்தந்தை அவர்கள். ஆரம்பத்தில் பாபாவின் ஞானம் கேட்ட பிறகு சென்டரில் சென்று போக் வைத்து சாப்பிடுவதை, பாபா நமக்கு கொடுப்பதை அவ்வளவு ஒரு பாவனையோடு, தூய உள்ளுணர்வோடு நாம் பெற்றுக்கொள்வோம். இன்று வரையும் பெற்றுக்கொண்டிருக்கின்றோம். ஆரம்பத்தில் அப்படி பெற்றுக்கொள்ளும் பொழுது எனக்கு அது தெரியாது, போக் நமது வீட்டில் வைக்கலாம் என்பது. ஆனால் போக் வீட்டில் வைப்பதற்கும் சில விதிமுறைகள் உள்ளன. நாம் தூய்மையை, உணவு அனைவற்றிலும் தூய்மையை கொண்டு வர வேண்டும். அந்த 7 நாள் பாடத்தில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கும். முழு சுத்தமான சைவ உணவை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதை நம்மோடு சைவ வாழ்க்கையை மேற்கொள்ள வேண்டும். அடுத்து நம்மளுடைய பாத்திரங்கள் அனைத்தும் சைவத்திற்கு உகந்தவையாக மாற்றிவிட வேண்டும். மேலும் நம் கைகளால் அசைவ உணவை செய்யக்கூடாது. வெங்காயம், பூண்டு இந்த மாதிரி விஷயங்களையும் நாம் செய்யக்கூடாது. ஆனால் அது அனைவருக்கும் சாத்தியமா என்று தெரியவில்லை. எனக்கு பாபா அந்த மாதிரி இயல்பாக அமைந்து விட்டது. பிறகு ஓரிரு மாதங்களிலேயே சைவ உணவு, அதற்கு பிறகு பாபாவின் போக் வீட்டில் வைக்கவும் பழகிவிட்டேன். அதனால் பாபாவிற்கு போக் வைக்கும்போது மிகுந்த சந்தோஷமாக இருக்கும். மேலும் பாபாவிற்கு அந்த உணவை நாம் அளிப்பதன் மூலம் இறைவனை நாம் சர்வ சம்பந்தங்களிலும் வைத்துள்ளோம். நமது வீட்டில் எப்படி அனைவருக்கும் உணவு கொடுத்து, இது எனது தாய், தந்தை, கணவர், குழந்தைகள், உற்றார் உறவினர்கள் என்று வந்தவர்களுக்கு நாம் கண்டிப்பாக உணவளிப்போம், அப்படித்தானே? அதுபோல் பாபா நம்முடைய என்ன சொல்வது, பாபா நம்முடைய அனைத்து சர்வ சம்பந்தங்களிலும் இருக்கின்றார். அவரே அனைத்தும். இப்ப என்னுடையதெல்லாம் உன்னுடையதே, உங்களுடையதெல்லாம் என்னுடையதே என்று நான் மனதார ஏற்றுக்கொண்டிருக்கின்றேன். அப்படியானால் நான் உண்ணும் உணவு, நான் குடிக்கும் நீர், உடுத்தும் உடை, இருப்பது அனைத்தும் அவர் கொடுத்தது தானே. அதை தினமும் எனக்கு என்ன கொடுத்தாரோ அதை அவரிடம் சமர்ப்பித்து விட்டு, அவர் எடுத்துக்கொண்ட பிறகு அவர் சர்வ சம்பந்தங்களிலும் அதை எடுத்துக்கொள்கிறார் என்ற